கோவை மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு விளம்பரம் வெளியிட்டிருக்காங்க. மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை கோவை மாவட்டம். என்னென்ன பணியிடங்கள், யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளவு சேலரி, எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் மாநகராட்சிக்குட்பட்ட நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் மற்றும் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் இந்த வேக்கன்சிஸ் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் முற்றிலும் தற்காலிகமான பணியிடங்கள். சரிங்களா? கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். இதற்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 13/6/2025 மாலை 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனை பணியாளர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சப்போர்ட் ஸ்டாஃப். இதில் 26 வேக்கன்சிஸ் இருக்குது. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் தான் இந்த வேக்கன்சி இருக்குது. அர்பன் ஹெல்த்து கேரில் தான் இந்த பணியிடங்கள் இருக்குது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. கட்டாயம் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. 8,500 ரூபாய் சேலரி. 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய பணியிடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் அசிஸ்டன்ட். 2 வேக்கன்சி இருக்குது. இது கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்கக்கூடிய வேக்கன்சி. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டென்டல் அசிஸ்டன்ட் அல்லது அதற்கு சார்ந்த துறைகளில் 1 வருட காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 13,800 ரூபாய் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த பணியிடம் டென்டல் அசிஸ்டன்ட். அடுத்ததாக இருக்கிறது டென்டல் டெக்னீஷியன். 1 வேக்கன்சி இருக்குது. கோயம்புத்தூர் DEICயில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி. 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வித் டென்டல் டெக்னாலஜியில் டிப்ளமோ கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 12,600 ரூபாய் சேலரி. 20லிருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட்டு. இது கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. ஒரு வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முடித்துட்டு 1 வருடம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 13,000 ரூபாய் சேலரி. சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த பணியிடங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா தற்காலிகமானது, நிரந்தரம் செய்ய மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம். சரிங்களா? இதற்கான அப்ளிகேஷன் coimbatore.nic.in வெப்சைட்டில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி அதை ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். என்னென்ன கேட்டிருக்காங்க அப்ளிகேஷனில் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ளிகேஷன்லேயும் நம்ம டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க, எப்படி ஃபில் பண்ணணுன்றதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு அனுப்பணும். அதற்கு கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக அப்ளிகேஷனில் ஒட்டணும். அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு, அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி, அதனுடைய சர்டிஃபிகேட்ஸு, டிகிரியாக இருந்தாலும், டிப்ளமோவாக இருந்தாலும், 10th இருந்தாலும் அதனுடைய சர்டிஃபிகேட் மற்றும் மார்க் ஷீட்டு, அதனுடைய ஜெராக்ஸை எடுத்து நீங்கள் அதில் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய கையெழுத்து போட்டிருக்கணும் ஜெராக்ஸில். ஒரிஜினல் அனுப்பக்கூடாது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அதே மாதிரி கேட்டகரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான ஜெராக்ஸ், அதுலேயும் சுய சான்றிதழ் எழுதிட்டுருக்கணும். அதாவது செல்ஃப் சர்டிஃபைட், அதாவது கீழே நீங்கள் சைன் பண்ணால் போதுமானது. அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைனா உங்களுடைய ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டாக இருந்தாலும் சரி, ஆர்டினரி ரேஷன் கார்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு ஜெராக்ஸு. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சி அப்ளிகேஷனை நேர்லையோ அல்லது தபால் மூலியமாகவோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதில் ஒட்டிடுங்க. உங்களுடைய பெயர், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டு நேமு, உங்களுடைய தந்தை அல்லது கணவருடைய பெயர்,
பிறந்த தேதி மற்றும் வயது, 10th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மார்க் ஷீட் நம்பரு, 12th மார்க் ஷீட் நம்பரு, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதனுடைய கல்வி தகுதி, அதாவது டிப்ளமோ அப்படின்ற மாதிரி இருந்தால் டிப்ளமோவுடைய சர்டிஃபிகேட் நம்பரு, ஆதார் நம்பரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டுடைய நம்பரு, உங்களுடைய ப்ரெசண்ட் as well as பர்மனண்ட் அட்ரஸ் சைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது இதில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.